ஏழையாக பிறந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்தவர். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. எண்ணிறந்த வரங்களை பெற்றுத்தரும் தூய வளனாரே, இரண்டாவது பாதுகாவலராக நமது சபைக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறி அவரது திருவிழாவிற்கு நம்மை தயாரிக்கும் இந்த 3வது நாள் நம்மை எளிய வாழ்க்கையின் மேன்மையை உணரச் செய்ய அழைப்பு விடுக்கின்றது. தூய வளனார் இறைவனின் ஏழையாக வாழ்ந்தவர். சிறு வயதிலிருந்தே தந்தையிடமிருந்தும் தாயிடமிருந்தும் எளிய வாழ்க்கையின் மேன்மையை கற்றுக்கொண்டவர். சிறு தச்சு தொழில் மற்றும் கட்டிடத் தொழில் மூலம் கிடைத்த சிறு வருவாயை கொண்டு தனது வாழ்க்கையை நடத்தியவர். இறைவனின் ஏழைகள் அல்லது எளிய மனத்தோர் என்பவர் இறை பராமரிப்பில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள். அனைத்திலும் இறைவன் மட்டுமே தன்னை வழிநடத்துவார் என்று திறந்த மனதோடு இறைவனுக்கு தன்னை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்பவர்கள். கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். இறை திருவுளத்திற்கு முழுவதும் சரணடைபவர்கள். பிறரை முழுவதுமாக புரிந்து கொண்டு மனித நேயத்தோடு வாழ்பவர்கள். இயல்பான யதார்த்தமான மனம் கொண்டவர்கள். இவர்களே எளிய மனதோடு எளிய வாழ்க்கையை வாழ்பவர்கள். இவ்வாறு இறைவனின் முழு நம்பிக்கை வைக்கவும், எவருக்கும் அல்லது எதற்கும் அஞ்சுவதை தவிர்க்கவும், குழப்பமான சூழல்களில் கடவுள் நமக்கு உதவுவார், அவர் எப்பொழுதும் நமக்கு உதவியுள்ளார் என்ற ஆழமான நம்பிக்கையில் வளர்த்தெடுத்தவர் தூய வளனாரின் பெற்றோர். தந்தையிடம் ஒரு நண்பரைப் போல பழகி அவரிடம் இருந்து வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டவர் நம் புனிதர். எளிய வாழ்க்கை வாழ 3 என் விதியை தன் தந்தையிடமிருந்து கற்றுக்கொண்ட தூய யோசேப்பு, இறைவனே எல்லாவற்றிலும் இருக்கிறார், எல்லாமுமாய் இருக்கிறார், அவருக்கே முதலிடம் எனவும், உடன் இருப்பவர்கள் மற்றும் உடன் சகோதரர்களை தனக்கு முன்னால் வைத்து பார்க்க வேண்டும் எனவும், 3வதாக தன்னை தனது தேவைகளை பார்க்க வேண்டும் என்று இறைவன் உடன் இருப்பவர்கள் பின்பு நாம் என்ற பிறநல உணர்வினை கற்றுக்கொள்வதால் நேர்மையாக வாழவும், பிறருடைய நம்பிக்கை உரியவராக வாழவும் வாக்கு பிறழாமல் உண்மையான சேவை செய்து இறைவனுக்கு உகந்தவராக அவர் வாழ்ந்து அவரது பிள்ளைகளாகிய நாமும் வாழ நம்மை இன்று அழைக்கின்றார் இப்பாடல் வழி. அருள் மாறி துணையாய்
பெத்லஹேமில் எளிமையாக வாழ்ந்த தச்சர் தம்பதியரின் மகனாக கிமு 40 புனித சூசை பிறந்தார். சிறு வயது முதலே நீதியின் மீது நாட்டம் கொண்டவராக விளங்கிய இவரிடம் தனிமையில் ஜெபிக்கும் பழக்கம் இருந்தது. சிறுவனாக இருந்தபோதே தொழுகை கூடத்திற்கு சென்று மறைநூலை வாசிக்கும் ஆர்வம் கொண்டிருந்தார். இவரது தந்தையிடமிருந்து தச்சுத் தொழிலை கற்றுக்கொண்டார். புனித சூசை இளமையிலும் பாவத்தினிரல் அணுகாமல் புனிதமான வாழ்வு வாழ்ந்தார். 18 வயதில் தாயையும் தந்தையையும் அடுத்தடுத்து இழந்த இவர் நாசரேத்தில் இருந்த உறவினர் வீட்டுக்கு சென்று தங்கினார். இயேசு தொழுகை கூடத்தில் மறைநூலை வாசிக்கவும் தச்சுத் தொழிலை கற்கவும் புனித சூசை துணை நின்றார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ உதவினார். புனித சூசையின் தச்சுத் தொழிலில் கிடைத்த வருவாயிலேயே மரியாவும் இயேசுவும் உணவும் உடையும் பெற்றனர். இயேசுவும் இவரது தச்சு வேலைகளில் உதவி செய்தார். சான்றோர் என்று புனித வளனாருக்கு திருமறை நூல் மிக உயர்ந்த பட்டம் சூட்டுகிறது. இதன் பொருள், இறைவன் தனக்கு உகந்தவரை தனது புனிதத்தில் சிறந்த முறையில் பங்கேற்க செய்கின்றார். மேலும் வளனாரை நீதிமான் என்று அழைப்பதன் மூலம் இறை திருவுளத்திற்கு எப்போதும் பணிந்து நடப்பவர் என்று பொருள் கொள்ள வேண்டும். இயேசுவின் வளர்ப்பு தந்தை, கன்னி மரியின் கணவர், திருச்சபை முழுவதுக்கும் பாதுகாவலர், நற்படிப்புக்கு பாதுகாவலர் என்று இருக்கும் இவர் புனித பெர்னாந்து, புனித அவிலா தெரசா, சியனா நகர் புனித பெர்னாண்டின் ஆகியோர் புனித வளனாரின் பக்தியை பரப்புவதில் தலை சிறந்து விளங்கினார். எந்த ஒரு வரமும் எப்பொழுதாகிலும் நான் புனித வளனாரிடம் மன்றாடி கேட்டு கிடைக்காது போனதென்று என்னால் சொல்ல இயலாது என்றார் புனித அவிலா தெரசாள். இவர் கார்மேல் சபை ஒழுங்குகளை திருத்தி பின் சீர்திருத்தப்பட்டு தொடங்கிய மடங்களில் முதல் மடத்திற்கு புனித சூசையப்பரை பாதுகாவலராக தேர்ந்து கொண்டார். கனடா நாடு இந்த புனிதரின் பாதுகாவலில் வைக்கப்பட்டுள்ளது. புனித 23ஆம் அருளப்பர் 2ஆம் வத்திகான் சங்கத்தை புனித வளனாரின் பாதுகாப்பில் வைத்திருப்பதாக உலகிற்கு அறிக்கை விடுத்தார். மேலும் 23ஆம் அருளப்பர் அடிக்கடி கூறுவார், கீழ்ப்படிய கற்றுக்கொள்வது, அமைதி காக்க கற்றுக்கொள்வது, பேச தேவைப்படும் போது மட்டும் குறைவாகவும் அடக்கமாகவும் பேசுவது என இறைவனின் ஏழைகளாக வாழ்ந்து அதன் ஆழமான ஆனந்தத்தை அனுபவித்திட புனித வளனார் நமக்கு கற்றுத்தருகிறார். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி. ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாட்டுக்கள். தூய்மை திருச்சபையில் தழைக்க, தொண்டு உலகில் பரவ, எளிமை வாழ்வில் மிளிர, சூசையப்பரின் பரிந்துரையை நாடி தேடி நல்லாயனாய் இருந்து திரு அவையினை வழிநடத்தி வரும் நம் திருத்தந்தையின் உடல் நலத்திற்காக வேண்டுவோம். இறைவா, குணமளிக்கும் உமது ஆற்றலால் புனித வளனாரின் பரிந்துரையால் எம் திருத்தந்தைக்கு நற்சுகம் தந்தருள உம்மை வேண்டுகிறோம்.
நமது துறவு இல்லங்களிலும் சரி, நமது குடும்பங்களிலும் சரி, நான் எனது உறவு, எனது கருத்து மட்டுமே என்ற உணர்வை கடந்து பிறருக்கு முன்னுரிமை கொடுத்து பிறரை மதித்து வாழ தன்னை முன்னிலைப்படுத்தாத உன்னத தலைவர். நமது துறவு இல்லங்களிலும் சரி, நமது குடும்பங்களிலும் சரி, நான் எனது உறவு, எனது கருத்து மட்டுமே என்ற உணர்வை கடந்து பிறருக்கு முன்னுரிமை கொடுத்து பிறரை மதித்து வாழ வர வேண்டுவோம். இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்த தூய யோசேப்பு தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் ஒருபோதும் தன்னுடைய விருப்பத்தின்படி நடக்கவில்லை, நடக்கவும் நினைக்கவில்லை. நமது வாழ்வில் நடப்பது எல்லாம் நன்மைக்கே எனவும் அவரின் திட்டப்படி மட்டுமே எல்லாம் நடக்கின்றன என்ற உணர்வில் வளர அருள் வேண்டுவோம். விவிலியம் யோசேப்பை குறித்து சொல்கிற ஒரே ஒரு செய்தி அவர் நேர்மையாளர் என்பதாகும். யோசேப்பு நேர்மையாளர் என்பதால் எந்த ஒரு காரியத்தையும் இறை திட்டமுடனே செய்திருப்பார் என நாம் உறுதிபட சொல்லலாம். இறை திருவுளத்திற்கு பணிந்து நடந்து எளிய வாழ்வு வாழ்ந்திட இறையருள் வேண்டுவோம். இன்று சிறுபான்மையினர் என்ற பார்வையிலும் போர்வையிலும் ஆயிரம் அச்சுறுத்தல்களும் சவால்களும் நம்முன் நிற்கின்றன. இச்சூழலில் நாம் நமது பணியை சிறப்பாக செய்வதற்கு நம் பாதுகாவலர் புனித யோசேப்பு நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை வழி நடத்திட அருள் வேண்டுவோம். எளிமையும் வலிமையும் புனிதரின் பரிந்துரையால் நம் வாழ்வில் பணியில் நிலை பெற அருள் வேண்டி விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. ஒரே ஒரு முறை முடிவெடுத்த யோசேப்பு தன் முடிவிலிருந்து பின்வாங்கவே இல்லை. நல்லவற்றிற்காகவும் மற்றவர்களுக்காகவும் தன் வாக்குறுதிகளை மாற்றிக்கொள்ளவும் தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ளவும் தயங்கவில்லை யோசேப்பு. அந்த நொடி மரியாளை ஏற்றுக்கொண்ட யோசேப்பு தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். பெத்லெஹேம், எகிப்து, நாசரேத், எருசலேம் என இவர் ஓடுகின்றார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிகழ்விலும் இறை திருவுளம் அறிகிறார். எனினும் எல்லாவற்றிலும் மௌனம் காக்கிறார். மௌனத்தை புரிந்து கொள்பவர்களே வார்த்தைகளையும் புரிந்து கொள்ள முடியும். துன்பங்கள் தோன்றிடும் வேளையிலே நீரே துணை தந்து காத்திட வேண்டும் ஐயா என்ற உணர்வோடு என்றும் வாழ நாம் புனிதரின் அருள் வேண்டி பாடுவோம். வாழ்த்திடும் வல்ல இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்கள் சூசை தந்தையே, நீதிமான் உம்மையே நாடி வந்திடும் மக்களின் குறை தீர்க்கும் எங்கள் தந்தையே. வானோர்கள் வாழ்த்திடும் வல்ல இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்கள் சூசை தந்தையே, நீதிமான் உம்மையே நாடி வந்திடும் மக்களின் குறை தீர்க்கும் எங்கள் தந்தையே.
தாவீது குலத்தினில் உதித்த லில்லியே, தஞ்சமென்று உம்மையே தேடி வருகிறோம். அன்பராய் நண்பராய் என்றும் எம்மையே சேர்த்திடும், காத்திடும், வழி நடத்திடும். தாவீது குலத்தினில் உதித்த லில்லியே, தஞ்சமென்று உம்மையே தேடி வருகிறோம். அன்பராய் நண்பராய் என்றும் எம்மையே சேர்த்திடும், காத்திடும், வழி நடத்திடும். வாழ்த்திடும் வல்ல இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, எங்கள் சூசை தந்தையே, நீதிமான் உம்மையே நாடி வந்திடும், மக்களின் குறை தீர்க்கும் எங்கள் தந்தையே. எளிய வாழ்வின் மேன்மையை உணர்த்திய புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.